குட் ஈவினிங் மக்களே. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அனந்தபுரி எக்ஸ்பிரஸில் திங்கட்கிழமை நடந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், அனந்தபுரி எக்ஸ்பிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கொல்லத்துலேருந்து சென்னை எக்மோர் வரையும் ஓடுற ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ், சரிங்களா? ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரம் வந்திருக்கு. கொல்லத்துலேருந்து கிளம்பி திருவனந்தபுரம் வந்திருக்கு. திருவனந்தபுரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 4 பீகாரை சேர்ந்த இளைஞர்கள் 4 பேர். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, செம்ம போதையாக இருந்திருக்கானுங்க. இந்த 4 பேரும் பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ்ட் கம்பார்ட்மெண்ட்டில் ஏறுறாங்க, சரிங்களா? நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அனந்தபுரி எக்ஸ்பிரஸில் பின்னாடி இருக்க அன்ரிசர்வ்ட் கம்பார்ட்மெண்ட்டில் ஏறுறானுங்க, சரிங்களா? திருவனந்தபுரத்தில் ஏறின பசங்க ஆல்ரெடி சம போதையில் தான் இருந்திருக்காங்க. அன்ரிசர்வ்ட் கம்பார்ட்மெண்ட்டில் சரியான கூட்டம் வேறு இருந்திருக்கு. வண்டி வந்து மதுரை வந்திருக்குது. மதுரையில் பார்த்தீங்கன்னா இன்னும் மேலும் கூட்டம் ஏறி இருக்கு. மதுரை தாண்டினோடனே கூட்ட நெரிசலில் ஒரு பையன், அதாவது 4 பசங்க இருந்திருக்காங்க. அதில் ஒரு பையன் வந்து நாய் மாதிரி கத்தியிருக்கான். ஃபஸ்ட்டு பயங்கர ஒரு சவுண்டாக கத்தியிருக்கான் நாய் மாதிரி. கத்துனதில் சக பயணிகள் பயந்துட்டாங்க. பயந்த உடனே என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கூட இருந்த 4 பேருமே, கூட இருந்த 3 பேரும் பார்த்தீங்கன்னா இந்த பையனை வந்து கன்சோல் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த பையன் அடங்கவே இல்லை, பயங்கரமாக கத்தியிருக்கான். ஒரு சர்டைன் பாயிண்டில் சக பயணிகளை கடிக்க போயிருக்கான் மக்களே. ஸோ இது பாருங்கள், இது நியாயமானு பாருங்கள். சக பயணிகளை கடிக்க போய் பயணிகள் எல்லாமே பயந்துட்டாங்க. பயந்து உடனே ஒரு சில பசங்க வந்து மொபைலில் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி வண்டியை வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல் ரயில்வே ஸ்டேஷனில் நிப்பாட்டி அந்த பையனை இறக்கி முதல் கட்ட நடவடிக்கையை ஆர்பிஎஃப்ட்ட ஒப்படைச்சு அவங்க என்ன ஸ்டெப் எடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பையனுக்கு ரேபிஸ் இருக்கா, இல்லை நாய்க்கடி ஏதாவது அவன் உடம்புல இருக்கிறதுக்கான அந்த தடயங்கள் ஏதாவது இருக்கான்னு சொல்லி பார்த்துருக்காங்க. ஆனால் அந்த பையனுக்கு எதுவுமே இல்லை. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த பையன் வந்து சக பயணிகளை வந்து பயங்காட்டுறதுக்காக பண்ணியிருக்கான். இதெல்லாம் நியாயமா? அதுவும் கடிக்க போயிருக்கான் மக்களே. இப்போ இது பாருங்கள், என்ன என்ன ஒரு பிஹேவியர்னு. இதே போல் ஒரு 1 வீக் முன்னாடி இதே போல் ஒரு சம்பவம் நடந்திருக்குது. ஸோ அதையும் நான் கீழே டேக் பண்ணுறேன் அந்த வீடியோவை. அதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் நியாயமா? எவ்வளோ ஒஸ்ட்டான ஒரு பிஹேவியர் பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி ஒரு நார்த் சைட்லேருந்து வர்றவங்கள ஃபஸ்ட்டு நம்ம வந்து கரெக்டாக செக் பண்ணி நம்ம அன்ரிசர்வ்ட் கம்பார்ட்மெண்ட்டில் ஏற்றினாலே ரொம்பவே நல்லது மக்களே. ஏன்னா முக்கால்வாசி அவங்க தான் மக்களே நம்ம ட்ரெயினை வந்து ரொம்ப ஆக்குப்பை பண்ணி இருக்கிற பிரச்சனைகள்லாம் பார்த்திங்கன்னா அவங்களால தான் நடக்குது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளை அரெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம ஊர் மக்கள்களுக்கு ரொம்பவும் சேஃபாக இருக்கும். அதான் அன்ரிசர்வ்டில் ட்ராவல் பண்ணுற பயணிகள் வந்து ரொம்ப சேஃபாகவே இருப்பாங்க மக்களே. ஸோ இதுதான் என்னோட ரெக்வஸ்ட்டும் கூட. அன்ரிசர்வ்டில் போகிறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ரொம்பவே ப்ரிகாஷனரியாக இருங்க. ரொம்பவே ப்ரிகாஷனாக ட்ராவல் பண்ணுங்கள். இதுக்கான ஸ்டெப்ஸும் ரயில்வேலேருந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி ரயில்வேலேருந்து நிறைய சேஃப்டி மெஷர்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதுக்கான ஸ்டெப்ஸும் எடுப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கையோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி பிரச்சனைகளை எப்படி தவிர்க்கலாம் அப்படின்றத நம்ம கமெண்ட் செக்ஷனில் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய்.